மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஜான் ஜெபராஜ் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த போக்சோ வழக்கினுடைய பின்னணி என்ன? சோ அவர் கடவுளோட ஊழியரா இருக்காரு அந்த இடத்துல. அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்மளோட தவறுகள் எல்லாம் நம்ம ரியலைஸ் பண்றோம், அங்கேயோட எல்லாமே முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபாதரே பாவங்கள் பண்ணா நேத்து கேஸ் போட்டு இன்னைக்கு ஒன்றும் அவர் அரெஸ்ட் பண்ணல. ஓகே, மே 21 வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. காமன் லாஜிக்காவே இந்த இடத்துல போனோம் அப்படின்னா, ஒரு பர்சன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா என்ன பண்ணணும்? வந்து பதில் சொல்லணும், ஏதாவது பண்ணணும், ஆஜராகணும். மார்ச் 21 நீங்க அப்ஸ்கேண்ட் ஆகுறீங்க. லாஸ்ட் இயர் மே 21 இவரோட மாமனார் அவர்கள் ஒரு ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறார் அந்த இடத்துல. ஓகே, வைக்கும் போது அந்த 17 வயது சிறுமி யாரு அப்படின்னா, அது சின்ன குழந்தையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட் பாக்குறதே தப்பு அப்படின்னும் போது நீங்க எப்படி அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அந்த இடத்துல? செக்ஷுவல் அசால்ட்ல உச்சகட்டம். அப்ப அந்த குழந்தைங்க அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுதான் நாங்கள் செக்ஷன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கிளாஸ் எல், சப் கிளாஸ் எம் ஆஃப் போக்சோ ஆக்ட் அண்ட் தென் செக்ஷன் 10 ஆஃப் போக்சோ ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப். அவர் இன்னொன்னும் இந்த இடத்துல கேட்டிருப்பாரு, முத்தமிடுதல் தவறான வேற கேட்டிருப்பாரு. அது எந்த விதத்துல கேட்டாருன்னு எனக்கு புரியல. இந்த சிறுமிகளுக்கு அவர் த்ரெட்டனிங்கும் கொடுத்துதான் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை வெளில போய் சொன்னா உன்னை கொண்டுடுவேன். ஏங்க சொல்லணும்? இவர் ஸ்டேஜ்ல நின்று அங்க மத போதகம் அந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது, ஆராதனைகள் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லாரையும் ரொம்ப கேவலமா பேசுறது. உங்களால காணிக்க கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி வீசிடுங்க. ஓகே, அந்த மாதிரி. இன்னொன்னும் சொல்றேன், அவர் ஒரு தனி விமானம் வாங்குவதற்காகவே முயற்சித்து கொண்டிருந்தாருன்னு ஒரு விஷயம் இப்போ வெளில வருது. 37 வயதுன்னு சொல்லப்படுது. பப்ளிக் லைஃபும் இவர் சர்ச்சை, பர்சனல் லைஃபும் இவருக்கு சர்ச்சை. அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்ந்தவர் அப்படியே வாழணுமா இல்லையா? 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. போக்சோ ஆகட்டும், கூண்டாஸ் ஆகட்டும், அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா பெயில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் பெயில் கிடைக்கிறது, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸை வச்சு. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய ஐபிசி மங்கையின் லீகலி ஃபிட்ஸ் இந்த சீரீஸ் மூலமா தமிழகத்துல மற்றும் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கேஸ், அந்த குற்றத்தினுடைய பின்னணி என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அந்த நபர்களுக்கான தண்டனை எந்தெந்த செக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்னைக்கு மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற போக்சோ வழக்கு, இந்த குற்றமும் பின்னணியும் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். சமீபத்துல தமிழகத்துல ஒரு அச்சப்படுத்திய ஒரு பொருளா இருக்கிறதும் சரி, மக்களை ரொம்ப பயத்திலேயே வச்சிருக்க ஒரு விஷயமும் மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த போக்சோ வழக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த இடங்கள்லயும் நமக்கு நிம்மதி இல்லாம எந்த இடத்துக்கு போனாலும் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வழக்குகள் அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப ஜான் ஜெபராஜ் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த போக்சோ வழக்கினுடைய பின்னணி என்ன மேம்? இந்த கேஸோட அவுட்லைன் இது என்ன மேம்? கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் எல்லா உலகத்துல எல்லா இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க நிம்மதி தேடி போற ஒரே இடம் ஒன்று கோவிலாவோ மசூதியாவோ சர்ச்சாவோ தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட், ஐயோ இவங்களை நம்பலாமா, இவங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. கால் எடுத்து வச்சுட்டோம்ப்பா, கோயிலுக்குள்ளேயோ மசூதிக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ கால் எடுத்து வச்சுட்டோம், இனிமேல் கடவுள் தான், கடவுள்கிட்ட நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யார் மீதும் எந்த விதத்திலையும் சந்தேகம் வராத விஷயத்துக்கு தான் அங்கே இருக்கும். மக்களோட மைண்ட் செட்டும் அப்படி இருக்காது. இதே ஒரு பப்ளிக்ல போகும்போது நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடும், ஐயோ அந்த ஒரு பயம் ஃபீல் வந்துடும், யாரை நம்புறது நம்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம கூட யாராவது தொடர்ந்து நடந்து வந்தாலே நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும், ஃபோன் எடுப்போம், ஏதாவது பண்ணுவோம். பட் அந்த மாதிரி எந்த வித பதட்டமும் பயமும் இல்லாமல் நிம்மதி தேடி நம்ம போகிற ஒரே இடம் ஆலயங்களா, இந்த மாதிரி பக்தி கூடங்களாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அங்கே இருக்க ஒருத்தர் என்னங்க மத போதகர்ன்றோம், போக்சோ கேஸுங்கிறோம், என்னதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் இல்லை, நமக்கு நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. பட் ரிப்போர்ட் ஆகிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா கோவிலே ஒரு பூசாரி ஒரு பொண்ணை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கின விஷயமும் நம்ம நிறைய அந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே இந்த மத போதகர் செய்த விஷயமா இருக்கட்டும், இங்கே எல்லாருமே கேட்கலாம். இன்னும் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர கமெண்ட்ஸில் எல்லாருமே ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 98 பேர் அவருக்கு ஒரு மாதிரி ஃபேவரிசமாக தான் அந்த இடத்துல கமெண்ட் போடுறத நம்மளால பார்க்க முடியுது. மேம், பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தனி மனுஷங்க வாழ்க்கையில ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க தவறு செய்யும் பொழுதும் அதற்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மீதும் ஒரு தப்பு. மிக கண்டிப்பாக இந்த இடத்துல நான் மக்கள் மீதும் நான் அதை தவறு சொல்லணும்னு தான் நான் வந்தேன் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நேராக தேடக்கூடிய ஒருவர் அந்த இடத்துல அவர். ஓகே, அது உங்களுக்கு அது கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் ஃபார்மேட்டு இல்லைன்றவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல்
நேச்சுரல் பவர் ஏதோ ஒன்று, யூனிவர்ஸ் கனெக்ட் ஏதோ ஒன்று, அந்த இடத்துல நீங்கள் ஏன் ஒருத்தர் நடுவில் மீடியேட்டராக வைக்கணும்னு நினைக்கிறீங்கிறது தான் இங்கே பெரிய கொஷனாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லி அங்கேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு போய் சொல்ல போகிறாங்களா என்னன்றது கிடையாது. அந்த டைரக்ட் கனெக்டிவிட்டி ஏன் மக்கள் இங்கே நம்ப மாட்டேங்கிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, நான் தாங்க மீடியேட்டர், மிட் பர்சன், அதாவது நீங்கள் என்ன இருக்கீங்களோ நான் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் தான் கடவுளோட மறு ஜென்மம், மறு உருவம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு பேச ஆரம்பிச்சதையும் மக்கள் அந்த இடத்துல நம்பிட்டு இருக்காங்கன்றது தான் விஷயம். இன்னொன்று இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா, சரி ஒரு சர்ச் போனால் ஒரு ஃபாதர் கிட்ட வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஸோ அவர் வந்து கடவுளோட ஊழியராக இருக்கார். அந்த இடத்துல இருக்கும் போது அவங்க நம்மளை வந்துட்டு அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்மளோட தவறுகள்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். அங்கேயோட எல்லாமே முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபாதரே பாவங்கள் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துலயே வந்து நமக்கு பாவம் நேருது அப்படிங்கும் பொழுது அதேதான். இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பர்சன் நம்மளே இருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னா, நமக்கே ஒரு மனசாட்சி படி யோசிச்சோன்னா இதெல்லாம் தவறுன்னு தெரியும். அந்த இடத்துல இருக்கும்போது ஐயோ கடவுள் இருக்காரு, நம்ம எல்லாம் இன்னைக்கு பயப்படுறது அதுக்காக தானே. பாவ புண்ணியங்கள் நம்ம குழந்தைங்களை வந்து தாக்கும், பரம்பரையை தாக்கும், நமக்கு தாக்கும், அந்த மாதிரி கர்மா இஸ் அ பூமராங், இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் தானே. ஒரு காமன் பர்சனுக்கே இந்த தாட் இருக்கப்போ எப்படி மத போதகருக்கு அது இல்லாமல் போச்சு? ஏன்னா கடவுள் கூட இருக்கவர், கடவுளை தினம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர், கடவுள் கூட நான் பேசுறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அந்த சிந்தனைகளை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர். இன்னொன்று குழந்தைங்க தான் எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவர், இளைஞர்கள் தான் எதிர்காலம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவர் எப்படி அதை செய்யலாம்? ஒருவேளை இப்படி நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. நானே கடவுள்பா, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்றது தான் இங்கே பெரிய வந்துட்டு நமக்கு ஒரு குவஷன் மார்க்காகவே இருக்குது இந்த இடத்துல. ஒன்று. இன்னொன்று, மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்று கேஸ் போட்டு இன்னைக்கு ஒன்றும் அவர் அரெஸ்ட் பண்ணல. ஓகே, மே 21 வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் எடுத்து தான் இந்த விஷயம் வந்து இங்கே பண்ணப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே கரெக்டுங்க. ஒரு காமன் லாஜிக்காகவே நம்ம போகலாம். இந்த இடத்துல விஷயம் அடுத்தது கொண்டு வரலாம். காமன் லாஜிக்காகவே இந்த இடத்துல போனோம் அப்படின்னா, ஒரு பர்சன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா என்ன பண்ணணும்? வந்து பதில் சொல்லணும், ஏதாவது பண்ணணும், ஆஜராகணும். மார்ச் 21 நீங்கள் ஏன் அப்ஸ்கேண்ட் ஆகுறீங்க? என்ன நீட் இருக்குது உங்கள் மேலே? சரி, இன்னொன்று இங்கே என்ன காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மே 21 வந்து 17 வயது சிறுமி, 14 வயது சிறுமி 2 பேரையும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கினார் அப்படின்னு தான் அந்த இடத்துல கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் நம்ம ஹராஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செக்ஷுவல் அசால்ட் இருக்குது அந்த இடத்துல, அப்புறம் ரேப் இருக்குது, அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ எனி ஃபார்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எல்லாருமே சொல்லலாம், அவரே ஒரு ஆடியோவில் கேட்டிருக்காரு, முத்தமிடுவது தவறா, முத்தமிட்டால் தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ அந்த இடத்துல ரிலீஸ் ஆயிருந்தது. ஆடியோவும் அவர் அந்த இடத்துல கேட்டிருந்தார். ஓகே, அப்படி இருக்கும்போது இதே நான் ரிலேட் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே தப்பு, வாயரிசம். அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்கே ஒரு காமன் பிளேஸில் உட்காந்துருக்கும் போது, விச் மீன்ஸ் கன்சென்ட் மேட்டர்ஸ் இயர். அது சின்ன குழந்தையோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட் பார்க்குறதே தப்பு அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இது அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அந்த இடத்துல? நான் தான் கடவுள் அப்படிங்கிறதுக்காக கடவுள் பாவம் பண்ணலான்னு கிடையாதுல்ல. அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னொன்று, இவரோட விஷயத்துலையும் பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 17 வயது 14 வயது சிறுமி 2 பேரும் ஜிஎன் மில்ஸில் இருக்க ரோட்டில் லாஸ்ட் இயர் மே 21 இவரோட மாமனார் அவர்கள் வந்து ஒரு ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறார் அந்த இடத்துல. ஓகே, வைக்கும் போது அந்த 17 வயது சிறுமி யார் அப்படின்னா, அவங்க மாமனார் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல. 14 வயது சிறுமி வந்து பக்கத்து வீட்டை சார்ந்த பெண்ணாங்க. ஓகே, சிறுமி அந்த இடத்துல. இவங்க 2 பேருக்கும் தான் அவர் வந்து அவங்க பாலியல் சீண்டல் கொடுத்தாருன்றது தான் விஷயம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 14 வயது சிறுமி வந்து அவங்களோட உறவினர்கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் சொல்லும் போது அதுதான் அங்கே கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுது. சென்ட்ரல் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 செக்ஷன் கீழே போடப்படுது. செக்ஷன் 9 clause L sub clause M ஆஃப் போக்சோ ஆக்ட் அண்ட் தென் செக்ஷன் 10 ஆஃப் போக்சோ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இது என்னன்னா அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் அசால்ட்ல உச்சகட்டம். அப்போ அந்த குழந்தைங்க அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு தான் நாங்கள் செக்ஷன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years to 7 years ஃபைன். சரி, ஓகே, காவல்துறையினர் வந்து இப்போது எல்லாருமே கேட்கலாம், என்ன நீங்கள் தீர விசாரிக்காமல் ஆராயாமல் எப்படி ஒருத்தர் தவறு சொல்வீங்க? இது வந்து மற்ற மதத்தினர் செய்யக்கூடிய சதி வேலைகள். ஓகே, அப்படின்னும் கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இல்லைங்க சக போதகர் வந்து இவரை தொழில் போட்டி இவரை அடித்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால அப்படிங்கிற இங்க வந்து தொழில் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும், இவங்க எல்லாரும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்களுக்கான சர்ச்சு, அவங்களுக்கான ஊழியம், அவங்களுக்கான ஒரு போதகம், இதுதான் இங்கே இருக்க போகுது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இடத்துல கிளாஷ்ன்றது வரும்? அப்படியே வந்தாலும் கடல்கிட்ட இருக்கவங்க அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இல்லை மக்களாக இப்படி பண்ணுறாங்க. இன்னொன்று, இவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, மற்றவங்க இவரை சீண்டலை, இவர் தான் எல்லாரையும் சீண்டிட்டு இருக்காரு. அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. காவல்துறை தரப்பில் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பல முறை அவரை நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிட்டு அவர் வரலைன்னு தான் இங்கே சொல்லப்படுது.
மேம் ஒரு தடவை வந்து நம்ம என்கொயரி கூப்பிடுறோம், அவங்க வந்து நம்ம ஒவ்வொரு தடவை என்கொயரிக்கு கூப்பிடும் போதும் வரல அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த ஆக்ஷன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸையும் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் இல்ல, அந்த ஆக்ஷன் இன்னும் எடுக்கப்படாம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்ப தனிப்பட அமைச்சிருக்காங்க. அவரை கூப்பிட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 to 3 சம்மன் வரைக்கும் போகும். சில சிவியர் கேசஸ்ல வந்து இமீடியட்டா வந்துட்டு என்கொயரி கூப்பிடுவாங்க, வரலன்னா எஃப்ஐஆர் வாரண்ட் அந்த மாதிரி போகும். ஓகே, இவருக்கு கிட்டத்தட்ட இந்த வந்தா 1 வருட காலங்கள் டைம் இருக்கு, இந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதெல்லாம் இல்லைன்னும் போது தான் இப்போ வந்து இவரை தேடும் படலம் அளவுக்கு தனிப்படை வரைக்கும் அமைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் சொன்னேன் இல்லையா, வரைக்கும் he was like ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா March 21 அவர் அப்ஸ்கேண்டு. அவரோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ் போனீங்கன்னா ஜான் ஜெபராஜ் அஃபிஷியல் அந்த பேஜுக்கு போனீங்கன்னா March 31 சென்னையில் ஒரு கான்சர்ட் நடக்கிறதா போடப்பட்டிருக்கு ஒரு போஸ்ட். எங்கே பாருங்க, மத போதகம் சம்மந்தமாக எங்கே கான்சர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க விஷயத்த. ஸோ கான்சர்ட் நடப்பதாக அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. பட் ஆனால் அவர் தான் இல்லையே, அப்ஸ்கண்ட் ஆகிட்டார் இல்லையா அந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா தனிப்படை அமைக்கப்பட்டு, அதாவது பெங்களூர், கேரளா, கன்னியாகுமரி, செங்கோட்டை, தென்காசி இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப தீவிர தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரோட சொந்த ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா அண்டை மாநிலங்கள்லையும் போயிட்டு இந்த மாதிரி கான்சர்ட் நடத்தக்கூடியவர். இவர் ஏன் மற்றவரை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கார் இந்த இடத்துல அப்படின்னா, தனக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிக் பாத்தை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் வந்து கொண்டு போய் அந்த கடவுளை சேர்க்கறதே வந்து பாட்டு வழியாகவும் த்ரூ பாப் ரேப் வழியாகவும் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். கேட்டால் அந்த இளைஞர்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து அந்த பாட்டு மூலியமாக அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இவர் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு இவரும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியை விரும்பின ஒருத்தராக இருக்காரா என்னன்னு தெரியல. 37 வயதுன்னு சொல்லப்படுது. பப்ளிக் லைஃபும் இவர் சர்ச்சை, பர்சனல் லைஃபும் இவருக்கு சர்ச்சை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பர்சனல் லைஃப் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறப்போ, ஒரு க்ரைம் அவரால் ஒரு விஷயம் நடக்கிறப்போ கண்டிப்பாக பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம இன்றைக்கி சொல்லுவோம், வெளியே ஒருத்தவங்க சொசைட்டியில் ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாங்க, அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, என்ன விதமாக இருக்குன்றது இங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூஷன் இயர். ஓகே, அப்படி இருக்கும் போது பார்த்தோன்னா நிறைய பேர் இவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் ஸ்டேஜில் நின்று அங்கே மத போதகம் அந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது, ஆராதனைகள் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லாரையும் ரொம்ப கேவலமாக பேசுறது, சக போதகர்கள் எல்லாரையும், சக ஊழியர்கள் எல்லாரையும் ரொம்ப கேவலமாக பேசுறது, ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது, அவன் கிடக்கிறான், அவன் ஒரு கெலட்டு, இது அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசக்கூடியது அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு எலைட் போதகர் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னங்க எலைட் போதகர் அப்படின்னா, காணிக்கை. ஓகே, ரெண்டாவது விஷயம் அவர் வந்து சிக்கினது நிதி மோசடியில். அதிலே அவர் மேலே கேஸ் ஆகிருக்கணும், பட் ஆகலை. ஓகே, நம்ம இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ்கட் ரோடில் இருக்க கிங் ஜென்ரேஷன் சர்ச், அதில் தான் இவர் ஃபஸ்ட்டு இருந்தார். அதோட பார்ட்னர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா எட்வின் ரூசோ. ஓகே, அவரும் அந்த வர காணிக்கைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர் மோசடி பண்ணுறான்னு தெரிய ஆரம்பிச்சு அங்கேருந்து துரத்தப்பட்டவர் தான் இந்த ஜான் ஜெபராஜ். ஓகே, அதுக்கான ஆடியோவும் அவர் அங்கே அட்ரஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருது. என்னென்னா வந்து 3 ஆடியோ வெளில வந்திருந்தது. அதில் மொதல் ஆடியோ ரிலேட்டட் டு திஸ் எட்வின் ரூசோ. ஓகே, அவருக்கு என்னென்னா, நான் வந்து உங்களை எவ்வளோ நம்பினேன், நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த இடத்துல எனக்கு பிட்ரையல் பண்ணிட்டீங்க, இதற்கு பதில் வந்து உன்னுடைய தலைமுறை சொல்லும் நாங்கள் சொல்லியிருக்கார். இவர் தவறு செஞ்சுட்டு அப்போ இவரோட தலைமுறை செய்யாதா, இவருக்கு பழிப்பாவங்கள் கிடையாதா, இவர் பழிப்பாவங்களுக்கு அஞ்ச மாட்டாரா அந்த இடத்துல, அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா. ஒன்று. ரெண்டாவது, ஏன் எலைட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கே தெரியும் அவரோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே, நம்மளோட ஃபோட்டோ ஷூட் ஒரு இதில் எங்கே போனாலும் அந்த பேண்டோட போகிறது ஆகட்டும், அந்த மாதிரி போய் இறங்குறதா இருக்கட்டும். ப்ளஸ் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களால் காணிக்க கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி வீசிடுங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஒரு மத போதகர் அப்படிங்கிறவங்க வந்து இறை பணியில ஈடுபட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. மக்களுக்காக வந்து எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் சரி, ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அப்படிங்கறது இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இது எதுக்குமே வந்து சம்மதம் இல்லாம ஒருத்தர் வந்து பாலியல் சர்ச்சையில ஈடுபடுறாரு, ஒருத்தர் நிதி மோசடியில ஈடுபடுறாரு, ஒருத்தர் மற்றவர்களை அவதூறா பேசுறாங்க அப்படின்னா அவர் எப்படி இவ்வளவு நாள் வந்து ஒரு சமுதாய மத போதகரா வச்சிருக்கலாம்? ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நீங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம யாரை பற்றி பேசியிருந்தோம்? நித்யானந்தா. அதில் என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைய வரைக்கும்? என்ன நடக்குது? அவர் மீது தான் பாலியல் குற்றங்கள் இருக்கு. இன்னை வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், எனக்கு எப்படா கைலாசக்க கேட்டை ஓப்பன் பண்ணுவீங்கன்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி அங்கே நடந்துட்டு இருக்கா இல்லையா மேம்? அப்ப பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வந்து மக்களை ஏமாத்துறதா இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு சீர்கேடு செய்யறதா இருந்தாலும் சரி, அவங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லாம எப்படி வந்து ஒரு அரசாங்கம் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல மேம்? அரசாங்கம் இப்போ இதே நித்யானந்தா இங்க இருந்திருந்தா அது நடக்கிற கதை வேற. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் நம்ம
நம்ம பேசும்போதே வந்திருந்தா இங்கே வந்து அவருக்கு நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்னு. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த அப்ராட் தப்பிச்சு, ஏன்னா இவரோட தான் இங்கே ஜான் ஜபராஜ் விஷயத்துல இவரோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க ஏன்னா தப்பிச்சு போனோம்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசு. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை அங்கேருந்து அந்த எம்பசிக்கு பேசி அப்புறம் அங்கேருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் ப்ராசஸ் ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது தான் இவர் வந்து எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னு தெரியலன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்டில் அவ்வளோ மெனக்கெடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதுவே நீங்கள் யோசிங்களேன், ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் எடுத்துக்கலாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட மோசடியாக இருக்கட்டும், அடுத்தது போகும்போது யாரையாவது கொலை அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இது வந்து சிவியாரிட்டி ஆஃப் க்ரைம்ன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணாலும் க்ரைம் தானே, அது வந்து பெருசு சின்னது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஒரு பக்கம் அரசாங்கமும் இதில் வந்துட்டு வந்து முன்னெடுப்பு எடுக்கணுன்றது தான் விஷயமா இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இவர் விஷயத்துல தனிப்பட அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தேடுதல் வேட்டையை அவங்க கண்டிப்பாக தேடணும், அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். டெய்லி இங்கே தேடணும், இது பண்ணோம், இங்கே கிடக்கலாம், இதுன்ற விஷயம் டெய்லி அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்றது தான் இங்கே வந்து விஷயமா இருக்குது. மேம், அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் மேலே வந்து கிரைம் கேசஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இது வந்து போக்சோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவர் மேலே தனிப்படை அமைச்சு இந்த தேடுதல் வேட்டை. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பண மோசடி நீ வந்து அந்த காணிக்கை பிரிப்பதில் தான் அங்கே வந்து பிரச்சனை வந்தது. அவரும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, அதான் வந்து தலைமுறைகள் பதில் சொல்லும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. அது இன்னும் கேஸா ரெஜிஸ்டர் ஆகல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மற்றவர்களை வந்து அசிங்கமா பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. இன்னொன்னு, இப்ப இவர் போயிட்டு ஹெவியா காணிக்க சார்ஜ் பண்றாருப்பா அப்படின்னும் போது மக்கள் விரும்பி தானே அதை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கிரைமா அந்த இடத்துல எடுத்துட்டு வர முடியாதுல்ல. சொல்ற மாதிரி இன்னைக்கு என்ன ஆகும்னா, இப்ப நம்ம எடுத்துப்போமே, ஒரு இன்னும் ஸ்டில் வந்து நம்ம திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வெளியே அந்த கூத்து நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை விடிய வில்லுப்பாட்டா இருக்கட்டும், பாட்டுகள் நடக்கிறதா இருக்கட்டும், அங்க யாருமே டிமாண்ட் பண்ண போறது கிடையாது. வர கலைஞர்களுக்கு இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த நிர்வாகம் ஏதாவது கொடுக்குற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கும். அங்கே யாருமே போயிட்டு எல்லாத்தையும் கழட்டி போடுங்க வையுங்க அந்த மாதிரி யாருமே சொல்றது கிடையாது. ஓகே, இதுவே ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரேயர்ஸ் நடத்துறாங்க, கூட்டங்கள் நடத்துறாங்கன்னா அங்கே யாரும் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணதான் நம்மளால பார்க்க முடியல. இதுல என்னன்னா, இவர் ஒருத்தர் செய்த விஷயத்தினால மொத்தம் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கே இவர் பெரிய அழுக்காதான் இருக்காரு இந்த இடத்துல. ஒருத்தர் இப்படிங்கிறதுனால மற்றவங்களை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் யார் வச்சிருக்கா? கிறிஸ்டியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு சமூக மாற்றத்துக்கான அடிப்படையாவே வந்து இந்த மாதிரியான கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ். எக்ஸாக்ட்லி, மதர் தெரசால இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வருவோமே, அப்படிதானே நமக்கு இருக்கு எல்லாமே அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது இவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா தெரியாம செஞ்சாருன்ற எந்த விதத்திலையும் நம்ம வந்து ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் இங்க எடுக்க முடியாது. விக்டிம் ரோல் இவருக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் 2 ஆடியோல பேசும்போது அவங்க ஒய்ஃப்க்கு அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. when it comes to his personal life, அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்ந்தவரை அப்படியே வாழணுமா இல்லையா? 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு இப்போ. ஓகே, 2வது மதுரை சார்ந்த ஒரு பெண்ணை வந்துட்டு இப்போ 2வது திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த கேஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகுது, போக்சோ கேஸ். ஓகே, அதுவும் அவர் ஒய்ஃப்க்கு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருது. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உனக்கும் எனக்குமான பர்சனல் இந்த இடத்துல அது வந்து நீ ஏன் வெளியில சொல்லணும்னு நினைக்கிற, உனக்குன்னு ஒரு, அது எப்படி சொல்றாருன்னா, உனக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, உன்னோட லிமிட்ஸை நீ காப்பாத்திக்கோ, இல்லைன்னா நானும் பேச வேண்டியது வரும் வெளில. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு என்னை சாவை நோக்கி தள்ளுது எல்லா விஷயமும். நானும் 3 to 4 வாட்டி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறாரு. அப்போ என்னங்க, நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பொறுமையான ஆள், அவ்வளோ பக்குவப்பட்ட ஆள், நீங்கள் வந்து ஒரு கடவுள் பணியில் இருக்க ஒரு ஆள், உங்களாலே மன உளைச்சல் இருக்குது, நீங்களே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுமைகள் மற்றவர்களுக்கு பண்ணீங்கன்னா அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அந்த இடத்துல? அது மிக தவறான ஒரு விஷயம் தானே அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்போ அதுதான் அப்படி இருக்கும் போது ஒரு பாட்டின் வழியாக கொண்டு போய் சேர்க்கறது, அது எல்லாமே அவங்கவுங்க ஸ்டைல், மக்கள் அதை விரும்புகிறாங்க, எல்லாமே ஓகே. ஏன்னா கடவுளை வந்து நம்ம எப்படி தேடணும், அமைதியின் மார்க்கமாக தான் நம்ம ஒரு பவரை தேடணுன்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. பட் இவர் வந்து அதை கான்சர்ட் ஆக்கி, அதை ரேப் ஆக்கி, அதை பாப் ஆக்கி அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குறாருன்னா ஓகே, அது அவரோட ஒரு கொண்டு போய் சேர்க்குற விஷயம். அட் த எண்ட் ஆஃப் த டே கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. பட் அதை பேராக வச்சுட்டு மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது தான் இங்கே எந்த விதத்துலையும் அக்செப்டபிளான ஒரு விஷயம் கிடையாதுங்க. மேம், இப்போ இவருக்கு வந்து போக்சோ வழக்கு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து நிதி மோசடி வழக்கு, அவதூறு வழக்குலேருந்து எல்லா வழக்குகளுமே இருக்குது. இப்போ என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ்க்கு கீழே இவருக்கு மேலே வந்து கேஸ் இருக்குது மேம்? நான் தான் சொன்னேன், திரும்ப முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகலை. அதுதான் விஷயம். வழக்கு அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அது போக்சோ மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி அந்த செக்ஷன் கீழே 5 to 7 yearsன்றது பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது. பட் அதை தாண்டி இவர் இவ்வளோ தூரம் அலைக்கழிச்சதுக்கு, அலைய விட்டதுக்கு அந்த விஷயம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இப்போ நிறைய விஷயங்கள் எப்படி ஆகுனா, ஒரு சில பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சிக்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளில வரும். என்னையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் இன்னொன்றும் இந்த இடத்துல கேட்டிருப்பார், முத்தமிடுதல் தவறான வேற கேட்டிருப்பார். அது எந்த விதத்தில் கேட்டாருன்னு எனக்கு புரியல. ஏங்க, மற்றவங்களை விட ஒரு காமன் பர்சனுக்கே அது தெரியுது இல்லையா? ஓகே, அந்த மாதிரி தெரியும் போது வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு கடவுளின் பெயரை சொல்லி கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த கேள்வியை கேட்பீங்க? அது சரி தவறுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நாளைக்கு அந்த மெயினாக நம்ம திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். ஒரு பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர்,
பீங் அ பர்சன் ஒரு சோஷியலில் ஒரு 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 வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணுன்றதான் நம்ம விஷயம். ஏன்னா நிறைய பேர் அவங்கள ஃபாலோவராக எடுத்துப்பாங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நம்புவாங்க, அவர் கடவுளின் தூதர்னு நினைப்பாங்க. அவர் தான் கடவுள்னே நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, அந்த விவேக் படத்தில் வர காமெடி மாதிரி தான் அந்த இடத்துல மீடியேட்டர்னு சொன்ன வேலைக்கு நான் தான் கடவுள்னு சொன்னேன், அந்த பாவாடை சாமியாரா சம்திங் ஒரு காமெடி வரும்போது என்னை சுற்றி அப்படி இது பண்ணிட்டாங்க, கோவிலே கட்டிடுவாங்க போல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே. ஏன்னா இப்போ மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அது சைக்காலஜி தான் இந்த இடத்துல. ஓகே, இதன் பேரை வச்சு தான் நிறைய பேர் ஏமாற்றக்கூடியதும் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாகவே நிஜமா உனக்கு எதுவும் வேண்டாப்பா, நீ போய் கடவுளை பாரு. ஏன்னா எனக்கு எவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, போகும்போது அவங்களும் கடவுளோட மீடியேட்டர்னு சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். எவ்வளோ பூசாரி இருக்காங்க, எவ்வளோ மசூதியில் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அந்த எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் தான் உனக்கு, கடவுளை போய் கும்பிடு எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளின் பெயரை சொல்லி நீ இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு இதெல்லாம் சரியாகுன்ற ஒரு விஷயம். இன்னொன்று காமன் சைக்காலஜி இங்கே என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் யாரும் கோயிலை தேடியோ சர்ச் தேடியோ மசூதி தேடியோ போகிறது கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் போவாங்க. இட் இஸ் அ காமன் சைக்காலஜி. அப்போ பார்க்குறவங்க என்ன ஆகும், சடனாக போயிட்டு நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக சரியாயிடும் அப்படின்னும் போது அப்போ அவங்க இம்மீடியட்டாக என்ன நினச்சிருவாங்க, ஐயோ நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வழி சொன்னாங்களே, இவர் தான்ப்பா கடவுள், இவர் கடவுள் நினச்ச ஆளு தான்ப்பா, சொல்லுவாங்களே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்னு யாரையாவது காமிப்பாருன்னு. அப்படி மக்கள் மனசில் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா கொண்டு போய் கொடுக்குற விஷயம் அது தானே. உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல கடவுளுக்கு கொடுத்துட்டு போகலாம். இப்போ இவரே இங்கே இருக்காரு இல்லையா, நான் வந்து கடவுளின் தூதர், கடவுள் பேரை தான் கொண்டு வந்து சேர்க்குறேன்றாரு இல்லையா, அப்போ அவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் சர்ச்சுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா ஒரு இதில் சொல்லியிருப்பாரு என்னன்னா, இன்னும் அந்த சர்ச்சோட வேலையை கூட முடிக்க முடியாமல் இருக்குது, சம்திங் இன்னும் 1 கோடி ரூபா தேவைன்ற மாதிரியும் நான் ஒரு இது பார்த்தேன். அப்போ அவர் அந்த இடத்துல நீங்கள் எங்கே பர்சனலாக வாங்குறீங்க அந்த இடத்துல. இன்னொன்றும் சொல்கிறேன், அவர் ஒரு தனி விமானம் வாங்குவதற்காகவே முயற்சித்து கொண்டிருந்தாருன்னு ஒரு விஷயம் இப்போ வெளில வருது. ஓகே, அந்த என்னங்க அந்த விமானத்தில் வந்து இவர் ஜீசஸ் கிரைஸ்டா ஏறி போகிறாரு? கண்டிப்பாக கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் தானே ஏறி போகிறீங்க அந்த இடத்துல. அது மிக தவறான விஷயம் தானே. அந்த காசை வச்சு நீங்கள் அந்த சர்ச்சோட வேலையை முடிச்சிருக்கலாம்ல, ஏன் உங்களால் பண்ண முடியல அது? அப்போ இந்த இடத்துல ஃபுல் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தான் ஒரு விஷயம். அதுக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிட்ட ஐடென்டிட்டி தான் இந்த மத போதகர் அப்படிங்கிற விஷயம். இப்போ இவர் மேலே வந்து போக்சோ சட்டம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குமா, முதல்ல தண்டனை கிடைக்குமா? ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளியில ஒரு தன்னுடைய அதிகாரத்தின் பெயரை வச்சுட்டு அந்த தண்டனைகள்ல இருந்து தப்பிச்சு போற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தையே இது ஒரு பேசு பொருளா மாத்தி இருக்க கேஸா இருக்கு. அப்ப இவருக்கான தண்டனை கிடைக்குமா? அப்படி கிடைச்சிச்சுன்னா அது என்ன தண்டனை? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செக்ஷனே சொல்ற விஷயம் என்னன்னா 5 to 7 years சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா போக்சோ ஆகட்டும், கூண்டாஸ் ஆகட்டும், அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா 6 months 8 months 1 year வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்காது. அந்த இடத்துல பெயில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் பெயில் கிடைக்கிறது, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸை வச்சு. சில பேர் என்ன ஆகுனா உள்ளே இருந்தே கேஸை கண்டெஸ்ட் பண்ணி அப்புறம் டேரக்டாக ட்ரையல் நடத்தி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது உங்களுக்கு வெளியே வர கான்செப்ட்லாம் இருக்காது அந்த இடத்துல பெயிலில். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் ஃபார் ஷுர் மினிமம் 5 years ஆஃப் பனிஷ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வரும்போது தான் ஒரு வேலை அந்த நிதி மோசடிக்கான விஷயங்கள் இப்போ திரும்ப விஸ்வரூபம் எடுக்கலாம். அந்த ஒரு விஷயம் இல்லை, இன்னும் யார் இவர் ஏமாத்திருக்காருன்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, அந்த விஷயம் எல்லாம் ஏன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து இப்போ இன்னொன்னும் சொல்லப்படுது, இந்த சிறுமிகளுக்கு வந்து அவர் வந்து த்ரெட்டனிங்கும் கொடுத்து தான் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை வெளில போய் சொன்னால் உன்னை கொண்டுடுவேன். ஏங்க சொல்லணும்? அப்போ நீங்கள் எல்லாம் பக்கா வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் தானே இந்த இடத்துல. நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கிரைம்க்கான 4 விஷயமும் இந்த இடத்துல இருக்குல்ல, மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபைனலி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஆக்ட். அப்போ எல்லாமே நீங்கள் மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு தானே அந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க. அப்போ சிவியரான கிரைம் தானே இங்கே. ஸோ அதற்கான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல மினிமம் 5 years ஃபார் ஷுர் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. மேலும் இன்னும் யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லை இன்னும் வழக்குகள் பதியப்பட்டால் அது இன்னும் அந்த ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்படலாம் இந்த இடத்துல. அதாவது விரைவில் கைது செய்யப்படலாம். ஏன்னா தனிப்படை அமைச்சு இத்தனை இடத்துல தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது விரைவில் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படலாம். நம்ம மதபோதகர் ஜான் ஜெபராஜ் இவருடைய இந்த போக்சோ வழக்கு மட்டுமல்லாமல் அவர் மேலே என்னென்ன மாதிரியான வழக்குகள் இருக்கு, யாருமே வழக்கு பதிவு செய்யல, ஆனால் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு குற்றங்கள் சர்ச்சைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க. இன்னொன்று வந்து இந்த கேஸை பற்றின பல டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பா பொண்ணு இறந்து போயிட்டாங்க. பாடி வாஸ் தேர் இன்சைட் த ஃப்ளாட் ஃபார் 6 months. அந்த வீட்டினுடைய வாடகை கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது, அந்த வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா அதெல்லாமே கட்டாயிருக்கும்ல எல்லாம் பண்ணி. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அந்த இது வந்து பாடியை ப்ரிசர்வ் பண்ணிருக்கு. அங்கே வந்து கொஞ்சம் நெஞ்சு வீடு இல்லை, 1000 வீடு இருக்குது. ஸோ நோபடி ஹஸ் சீன். கிராமப்புறங்களில் இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்து எட்டி க்யூரியஸாக வெளியில் போய் பார்ப்போம். இங்கே யாராவது பார்க்குறாங்களா? மொத்தமாக உடஞ்சிட்டாங்க, முதுகில் குத்தின தருணம் தான் இது. ஆமாம், எங்கள் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாங்க. வெளியில் அடிக்கடி போகிறாரு, அன்டைமில் வெளியில் போகிறாரு நைட்டில். எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில.
ஒரு தயக்கத்தில் அப்போ நாங்கள் வந்து கேட்டோங்க. ஸோ இது வந்து என்ன முள்ளு மேலே போட்ட சேலை, அது எப்படி பொறுமையாக எடுக்கிறோமோ அதுதான். நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு வேளை அவங்க அம்மா வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இது பார்த்தா உங்களுக்கு இவங்களை தெரியுதா பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னா ஷி வாஸ் வெரி மச் ஷாக்ட். ஏன்னா நவடேஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா முன்னே வந்து நாங்கள் தான் சிசிடிவி கேமராவாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஊரை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த டிவி எங்களையும் எடுக்குது. ஏன்னா நாங்கள் மந்திரவாதி கிடையாது. நிறைய பேர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவரோட பேர் தெரியும். அவங்க கண்டுபிடிச்சி தர முடியுமா? மொட்டையாக வந்து வாட் இஸ் யுவர் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில சொந்த வீடு எல்லாமே விற்றுட்டு போயிருக்காங்க இதுக்காக. சரி, வாழ்க்கை தானே முக்கியம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.